ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் இன்றைக்கி செஞ்ச சமையல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். பைத்தம்பருப்பு அது ஒரு 2 அழகு, ஒரு 150 இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கிறேங்க. ஆஸ் யூஷுவல் பைத்தம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய் போட்டு அதை வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஈஸியான மெத்தடில் தான் நான் ஒரு கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பருப்பை கழுவிக்கிறேன். ரொம்ப சட்டுன்னு வச்சிடலாம். நீங்கள் கழுவிட்டு வந்துடலாம். சுத்தமாக கழுவிட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டுக்கணும், ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். அது எப்போதுமே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது போடுறது தான். அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது சவுச்சவுங்க, பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவோம் இல்லையா, சவுச்சவு அரிஞ்சு வச்சுருக்கேன். சவுச்சவு கூட்டு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இது அப்படியே நான் பருப்பில் போட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன். அப்படியே அதையும் பருப்பில் போட்டுடலாம். எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சவுச்சவ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ எண்ணெயும் ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூளும் போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு மூடிட்டேன், ஞாபகம் இல்லாமல் மூடி வச்சிட்டேன். ஆனால் இதுலேயே நம்ம இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் வேணும்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு மூடி வச்சிடலாம். நான் அந்த பக்கம் என்னென்னா வாழைக்காய் வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி சவுச்சவ் கூட்டு, வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வேக வச்சுட்டேன். அதை எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நம்ம அது கூட சிம்பிளான முறையில் வறுத்துக்கலாம். நம்ம பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாழைக்காய் வறுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதான் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் எப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. அந்த மாதிரி இப்போ ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அந்த எண்ணெயிலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டுடணும். டக்குன்னு அது கருவை விட்டுறக்கூடாது. தீயை விடாமல் அந்த சூட்டில் போட்ட உடனே காயை தூக்கி கொட்டிட்டு பரட்டிட்டோம்னா அந்த ஸ்மெல்லும் போயிடும். சீக்கிரமாக ஆகிடும், உடனே ஆகிடும். இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், அது பொரிஞ்சிடுச்சுன்னா மஞ்சத்தூள் போட்டேன், மிளகாத்தூளும் போட்டேன். இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ அது தீஞ்சிடாமல் டக்குன்னு காய் போட்டுடணும். போட்டுட்டு பரட்டிட்டோம்னா அவ்வளோதாங்க. அது சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக ஆகிடும். அவ்வளோதான் வாழைக்காய் வறுவலே. கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம் மேலே. சூப்பரான வாழைக்காய் வறுவல் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இதில் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், திறந்துட்டு அது இன்னும் ஸ்ட்ரீம் போல், அதனால் உப்பு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக ஆகிடும் கூட்டு. அவ்வளோதாங்க. இப்போ இதில் இதுக்கு என்ன அரைச்சிக்கணுன்னா, தேங்காய் ஒரு 2-3 பத்தை, 2 பச்சை மிளகாய், அதோட ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் இந்த கூட்டுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 பத்தை தேங்காவை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுவிட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ அதை வச்சுக்கணும். இப்போ நல்லா ஒரு 3-4 சவுண்டு விட்டு இறக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு, காய்க்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ தாளிச்சிக்க வேண்டியதான். இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப குயிக்காக ஆறுதுங்க. ரொம்ப நம்ம சிரமப்பட்டு செய்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு இப்போ தாளிக்கிறோம். தாளிக்கிறதுல கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு, எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே தூக்கி இதை ஊற்றிட வேண்டியதான். கருவேப்பிலை போட்டுட்டோம். வாழைக்காயிலையும் கருவேப்பிலை போட்டாச்சு, இதுலேயும் கருவேப்பிலை போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டோம்னா அந்த பருப்பும் நல்லா குழஞ்சிரும்.
அப்படியே தூக்கி ஊற்றிட வேண்டியதாங்க. ரொம்ப குயிக்காக செய்கிற சமையல் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஒரு பிகினர்ஸ் கூட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு தாளிக்க வேண்டிய வேலை தான். இதை அரைச்சி வச்சுக்கணும். இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் ஒண்டி அரைச்சி வச்சுட்டு அதையும் ஊற்றிட்டு ஒரு 2 கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அதில் காரம், உப்பு எல்லாமே போட்டாச்சு நம்ம. இப்போ இதை போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். அப்படியே சூப்பரான சவுச்சவு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்லா இந்த தேங்காய், ஜீரகம், வெங்காயம் அரைச்சி, பச்சை மிளகா அரைச்சி போடுறதுனால எப்படி இருக்குன்னா நல்லா டேஸ்ட்டாக, சப்புன்னு இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சுவையான சவுச்சவு கூட்டும் ஒரு ஈஸியான வாழைக்காய் வறுவலும் செஞ்சாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், ஒரு ஈஸியான முறையில் செஞ்சாச்சு. நன்றி.